ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் பிரியாணிக்கே டஃப் கொடுக்கோங்க இந்த மஷ்ரூம் பிரியாணி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாஸ்மதி அரிசியை அலசி ஊற வச்சுக்கலாம். அலசி ஊற வச்சுட்டு பிரியாணி மசாலா எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம காளானை தோல் உரித்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அலசி. அதுக்கப்புறமா குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிடணும். கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, கொரியாண்டர் பவுடர், காஷ்மீரி மிளகாத்தூள் எல்லாமே ஒரு ஸ்பூன் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணி மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு ஃபுல்லாக வந்துடும். அதுக்கப்புறமா 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி. நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசி தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம 2 கப் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அரிசி போட்டு நல்லா கொதி வரணும். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா 2 ப்ரெஷர் குக்கர் போட்டு 2 விசில் ப்ரெஷர் குக்கர் போட்டு எடுத்துடலாம். எடுத்தோன்னா சுட சுட மஷ்ரூம் பிரியாணி ரெடிங்க. இது வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. ட்ரை பண்ணி நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு சைட் டிஷ் தயிர் பச்சடியும் சிக்கன் ஃப்ரையும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.